ஹாய் ஹலோ டேபிள்ஸ் ஹியர். இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் தாங்க இருக்கிறோம். காலைல ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு வந்தோம். இப்போ எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, பப்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுவும் ஒரு ஸ்நாக்ஸ் தான். சரி, கொஞ்சம் வித்தியாசமான ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஷாப் வந்துச்சு. அது என்ன ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெல்ஜியன் வேஃபிள்னு வந்து பேரே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. வாங்க அந்த பெல்ஜியன் வேஃபிள்னால் என்ன, அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்ன அப்படின்னு உள்ளே போய் நம்ம சாப்பிட்டு பார்த்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. பெல்ஜியன் வேஃப் ஷாப் உள்ளே வந்துட்டோம். இந்த பெல்ஜியன் வேஃப்லாம் என்ன, இது எந்த மாதிரியான டைப் ஆஃப் ஸ்நாக்ஸு, எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு இந்த எம்டி இருக்காப்புல அவங்கள கேட்டு நம்ம என்னென்னு தெரிஞ்சுப்போம். ஏன்னா இது வந்து பெல்ஜியன் வேஃப்ன்றது ஒரு நியூ டைப் ஆஃப் ஃபுட். அப்படின்னும் போது அதை கேட்டு நம்ம என்னென்னு தெரிஞ்சுப்போம். வாங்க சார். வணக்கம் சார். அதாவது பெல்ஜியன் வேஃபிள் என்னென்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பெல்ஜியன் வேஃபிள்ன்றது ஒரு யூரோப்பியன்ஸ் டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் அது, ஓகேங்களா. ஸோ இதை வந்து சில கண்ட்ரீஸில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து சாக்லேட்ஸ்க்கான அதிகமாக ஒரு வரவேற்பு இருக்குது நம்ம ஊரில், பாண்டிச்சேரியில். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஐடியா எங்களுக்கு தோணுச்சு. இங்கே நிறைய ஐஸ்கிரீம்ஸ்லாம் நல்லா இருக்கும். இங்கே நம்ம ஒரு குட் வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் தரலாம். ஐஸ்கிரீம் தவிர வாஃபிள்ஸ், இது வாஃபிள்ஸ் தரலாம் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 30 வெரைட்டிஸ் நாங்கள் வச்சுருக்கோம் வாஃபிள்ஸ்லேயே. ஸோ வாஃபிள்ஸ் ப்ளஸ் பேன் கேக்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கும் நம்ம உள்ள ஸ்நாக்ஸும் என்ன டிஃப்ரெண்ட்டு? ஸோ இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து கோல்டாக சர்வ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், கொஞ்சம் ஹாட்டாகவும் இருக்கும். அதில் இருக்க ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கோல்ட் ஃபீலிங்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் டெம்பரேச்சரில் கிடைக்கும். ஸோ மோரோவர் கஸ்டமருக்காக வந்து என்னென்னா நாங்கள் அப்போ ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி தான் கொடுக்குறது. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வச்சுட்டு கொடுக்குறது கிடையாது. ஸோ லைவ் கிச்சன் மாதிரி இது. கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி ஊற்றி செஞ்சு கொடுக்குறது. இது ஒரு இப்போ ஆர்டர் பண்ணிட்டா ஒரு 5 minutes மேக்ஸிமம் 15 minutes அதுக்குள்ளே நம்ம சாப்பிடணும். உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் கிடைக்கும். எக்ஸாக்ட் டேஸ்ட் கரெக்ட். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆறிடும். உங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்காது. ஓகே சரி சார். இப்போ இந்த ஷாப் எப்போ சார் ஓப்பன்? மார்னிங் 11க்கு ஓப்பன் பண்ணிவிடுவோம் சார். நைட் வந்து 11:30 வரைக்கும் இருக்கும். வீக் ஆஃப் இருக்குங்களா? இல்லை, வீக் ஆஃப் இல்லை, 7 days ஓப்பன். 7 days ஓப்பன். ரைட் சார். இந்த ஷாப் எப்போ ஓப்பன் பண்ணுங்க? இந்த இயர் தான் ஓப்பன் பண்ணோம். ஜூலை 2 2018. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதுதாங்க இந்த பெல்ஜியன் வேஃபிளோட ஹிஸ்டரி. இது தான். இப்போ வந்து பெல்ஜியன் சாக்லேட் வந்துருக்கு. ஆர்டர் பண்ணிட்டோம், மேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மேக் பண்ண ஒரு 5 minutes ஆர் 7 minutes தான் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா நானும் சாப்பிட்டதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். பார்ப்பேன். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்குது. ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா இதில் பெல்ஜியன் சாக்லேட்டில் வந்து இந்த மில்க்கு அண்ட் டார்க்குன்னு 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் நான் வாங்கியிருக்கிறது மில்க்கு தான் வாங்கியிருக்கேன். அந்த வேப்பில் அதாவது கிறிஸ்பியும் ப்ளஸ் அந்த மில்க் சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கிளாஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பெல்ஜியன் சாக்லேட்டை ட்ரை பண்ணியாச்சு, அதுவும் கிளாஸாக இருந்துச்சு. செகண்ட் இன்னொன்று ட்ரிபிள் சாக்லேட்னு சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள் சாக்லேட்னா அதே வேஃபல் தான். வேஃபல் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது பாருங்கள் வேஃபல். ப்ளஸ் இதில் மேலே வந்து கண்டென்ட் வந்து ஒயிட் சாக்லேட்டு, மில்க் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட் 3 type சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணிப்போம். இந்த ஸ்நாக்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. ஏன்னா அது ட்ரிபிள் சாக்லேட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சாப்பிட்ட வந்து ஒயிட் சாக்லேட்டு வித் வேஃபலோட சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட்டாக தான் இருக்குது. இதுவும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பெல்ஜியன் சாக்லேட் சாப்பிட்டாச்சு. செகண்ட் வந்து ட்ரிபிள் சாக்லேட் சாப்பிட்டாச்சு. அடுத்து இன்னொன்று என்னென்னு பார்த்தேன், மெனு கார்டை பார்க்கும்போது மினி பேன் கேக்ஸ். சரி, இதுவும் ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்குது. எல்லா ஐட்டமும் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது. ஏன் பாருங்கள், மினி பேன் கேக் தான். இது வந்து மில்க் சாக்லேட்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஒயிட்டாக இருக்கிறது வந்து சுகரம். இது என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த வாஃபலும்
அந்த சாக்லேட்டும் சுகர்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தாங்க. எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்குது. இங்கே பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த பெல்ஜியம் வாஃபிளில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பெல்ஜியன் வாஃபலில் 30 டிஷ்ஷஸ்ன்னு சொன்னாங்க. 3 டிஷ்ஷஸ் சாப்பிட்டாச்சு, சூப்பராக இருந்துச்சு. 3 டிஷ்ஷஸ் நல்லா இருக்கும். இதில் என்ன ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் அப்படியே திகட்டும். ஆனால் இது இந்த ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த பெல்ஜியன் வாஃபலை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஃபேமிலியோடு வாங்க. ஃபுட்டு நீட்டாக இருக்குது, சர்வீஸு சூப்பர். ரெண்டாவது லைவாக இருக்குது, அப்படியே பார்க்கலாம். நம்ம அந்த ஸ்நாக்ஸை வந்து மேக்கிங் பண்ணுறது அப்படியே பார்க்கலாம். நம்ம இந்த பெல்ஜியன் வாஃபிள் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரியில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்டில் மிஷன் ஸ்ட்ரீட் கார்னரில் பெல்ஜியன் வாஃபிள்னு இருக்குது. வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை.